ஸோ கொஸ்டின் நம்பர் 2 வந்து டேரக்ட் கொஸ்டின், இது மெமரி பேஸ்டு கொஸ்டின். மைக்ரோவேவ் ரேடியேஷனோட ரேஞ்ச் வேவ் லென்த் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மில்லிமீட்டரில் கேட்டிருந்தேன். இதுதான் வந்து ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சரு, மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ராமன் ஸ்பெக்ட்ரா. ராமன் ஸ்பெக்ட்ரால என்ன நடக்குதுன்றதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின். ராமன் ஸ்பெக்ட்ரால வைப்ரேஷனல் ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல்ஸுக்கு நடுவில் டிரான்சிஷன் நடக்குதா, இல்லை எலக்ட்ரானிக் லெவல்ஸா, இல்லை மேக்னெட்டிக் லெவல்ஸா, இல்லை மேக்னெட்டிக் லெவல்ஸ் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். ஸோ மேக்னெட்டிக் லெவல்ஸ்னால் என்ன மாறு டிரான்சிஷன் ஒன்று, மேக்னெட்டிக் லெவல்ஸ் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்னா ESR, எலக்ட்ரானிக் லெவல்ஸ்னா UV விசிபிள் ஸ்பெக்ட்ராஸ்கோபி. ஸோ அப்படின்னா வைப்ரேஷனல் ரொட்டேஷனல் லெவல்ஸுக்கு நடுவில் டிரான்சிஷன் ஒன்று, கண்டிப்பாக இது வந்து ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி தான். ஸோ 5000 ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் இங்கே கேட்டதுக்கு ராமன் ஸ்பெக்ட்ராக்கான பாசிபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் A இஸ் தி ரைட் ஆன்சர். 0 பாயிண்ட் எனர்ஜி ஆஃப் அ டைஅட்டாமிக் மாலிகுல், இது வந்து டைரக்ட் கொஸ்டின், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எப்சலான் V இஸ் ஈக்குவல் டு V plus 1/2 இன்ட்டு நியூ ஆசிலேஷன், இல்லை H நியூ அப்படின்ற மாதிரி எழுதுவாங்க. EV அப்படின்னு வரும்போது H நியூ அப்படின்னு எழுதுவாங்க. எனர்ஜி தான் கேட்டுக்காங்க, அப்படின்னா EVன்னு எழுதலாம். EV இஸ் ஈக்குவல் டு V plus 1/2 இன்ட்டு H நியூ. இங்கே வந்து 0 பாயிண்ட் எனர்ஜினா என்ன மீனிங்னா V இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கணும். என்ன எனர்ஜி அப்படின்னு கேட்குறாங்க. V இஸ் ஈக்குவல் டு இங்கே 0ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும், ½ இன்ட்டு 0 plus 1/2 தான் வரும், ½ இன்ட்டு H நியூ. ஸோ ½ இன்ட்டு H நியூ இஸ் தி ரைட் ஆன்சர். இது டேரக்ட் கொஸ்டின், ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்.